வணக்கம். யாம் பொன்வாசு, ஸ்ரீ புற்றுமகர்ஷி முத்திரை ஆராய்ச்சி மற்றும் நோய் நீக்கி பயிற்சி மைய அறக்கட்டளை. இந்த அறக்கட்டளை நோக்கமே பழைய சங்கதிகளை புதுசாக ஆய்வு பண்ணி கொண்டு வந்து மக்கள் கொண்டு வச்சு ஆகுது. அதே சமயம் அடுத்த சந்ததி பயன்படுற வகையில் இந்த அறக்கட்டளையில் செயற்பட்டுருக்கு. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இப்போது தேர்வு காலம் மட்டும் இல்லை, மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா. இப்போது எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சிறு கலக்கத்தில் நம்முடைய சின்ன சின்ன பிரச்சனைகளுடைய இப்போத்துக்கு சின்ன பிரச்சனைகளும் பார்த்திங்கன்னா மனக்கலக்கத்தை உண்டு பண்ணிடுது. அதனால் அவங்களுடைய வாழ்க்கை இயல்பு நிலையிலிருந்து மாறி சோர்வு நிலைக்கு கொண்டு போயிடுது. இப்போது ஒரு மனிதனுக்கு சோர்வுன்னு வந்துச்சு அப்படின்னா அவனால் திறம்பட இயங்க முடியாது. அப்போ முதல்ல அவனுடைய மனசில் இருக்கிற கலக்கத்தை வெளியே அனுப்பணும். மனக்கலக்கம் வந்துருச்சுனாவே தன்னம்பிக்கை தன்னால் வெளியே போயிடும். மனக்குழப்பம் வந்துருச்சுனாவே அவனுடைய உயிர் சக்தியானது குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இயங்கிறதுக்கு சங்கடமாயிடும். குழப்பம், பயம், தெளிவில்லாத தன்மை, குறுகிய மனப்பான்மை, அப்போ அதீத காழ்ப்புணர்ச்சி, ஈகோ என்கின்ற ஒரு தன்மை, பிறரை பார்த்து ஏங்கக்கூடிய ஒரு தன்மை, இதெல்லாம் வந்துடும். இது மனித இனத்துக்கு ஒரு சீர்கேடு. பிறகு இதெல்லாம் எப்படி சரி பண்ணிக்க முடியும்? வள்ளுவரே சொல்லிட்டாரு. என்ன அப்படின்னா, மனிதன் நோய் இல்லாத வாழனா மனம் குழப்பம் இல்லாமல் இருக்கணும். மகான்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மகான்களும் சொல்கிறது கேட்டுங்கன்னா குழப்பம் இல்லாமல் மனநிலை வேணும். அதுதான் பார்த்தீங்கன்னா இறை கும்பிடுறோம், தியானம் பண்ணணும், தியானம் பழகணும். ஒவ்வொரு மகான்களும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இன்றைய சூழலில் தியானம் நம்மளால் எல்லோரும் பண்ண முடியும்னா சாத்தியம் இல்லை. ஏன்னா நாம் வாழ்கின்றது கணினி உலகத்தில். எல்லாத்திலேயும் அவசரம். அப்போது ஏதோ ஒரு அவசரத்தில் ஒரு சின்ன தவறு இருந்ததுன்னா அதில் தவறு தடுமாற்றம், குழப்பம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வீட்டை பூட்டிட்டு எங்கேயோ வெளியூர் போகிறாங்க, இல்லை அது அலுவலகத்துக்கு போகிறாங்க அப்படின்னு வச்சுட்டுங்களேன். இல்லை பேருந்துலேயும் இல்லை வண்டியில் எடுத்துக்கிட்டு அலுவலகத்தை போய் சேர்ந்துட்டாங்கன்னா நான் வீட்டை போட்டேன்னா, இல்லை இந்த பொருள் இங்கே எடுத்து வச்சுனா, பெண்களாக இருந்தாலும் நான் அந்த கேஸ் ஆஃப் பண்ணேன்னா, இந்த குழப்பம். நிறைய பேர் பொருளை வச்சுட்டு அப்படியே மறந்துடுவாங்க. இந்த குழப்பத்தின் காரணமாகவே என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்ல தெரிஞ்சவங்க பேர் கூட டக்குன்னு உடனடியாக ஞாபகத்துக்கு வருவதில்லை. அப்போது இந்த தன்மையிலிருந்து எப்படி நான் விடுபட முடியும்? எளிமையான ஒரு பயிற்சி இருக்குது. அதுக்கு பேர் என்னன்னு கேட்டால் விஸ்வரத்ன முத்திரை. இந்த விஸ்வரத்ன முத்திரையே ஒரு ரத்தனமான ஒரு முத்திரை தான். ரொம்ப அற்புதமானது ஒரு முத்திரை, சீரியது ஒரு முத்திரை. இது எப்படி சொன்னால் ரொம்ப எளிமை. அவ்வளோதான். இப்படி வச்சுருங்க. இது 3லேருந்து ஒரு 10 நிமிஷம். ஒன்றும் இல்லை, மறுபடியும் பார்த்துங்க. 2 விரலை கோத்துடுங்க. ஆள்காட்டி விரலையும் சுண்டு விரலையும் கட்டை விரல் நேராக வச்சுடுங்க. ஆள்காட்டி விரலையும் நடு விரலையும் மடிச்சுக்கிட்டு கட்டை விரலையும் மோதிர விரலையும் சுண்டு விரலையும் நேரம் நீட்டுங்க. இதுதான் விஸ்வரத்ன முத்திரை. இந்த முத்திரை பார்த்திங்கன்னா இந்து தர்மத்திலையும் பௌத்த தர்மத்திலையும் நடன தர்மத்திலையும் இந்த முத்திரைகளை பயன்படுத்திகிட்ருக்காங்க. குறிப்பாக தியான முத்திரைன்னே இதை சொல்லலாம். எப்படி நம்ம பயம் உசுஸ் முத்திரை பண்ணால் பயம் நம்ம விட்டு விலகுதோ, அதே போல் இந்த விஸ்வரத்ன முத்திரையானது நம்முடைய மனக்குழப்பத்திலிருந்து நம்ம வெளியேற்றிடுது.
வெளியே கொண்டு வந்துடுது. மனசில் இருக்கிற குழப்பத்தை பிடிச்சி தர இழுத்து வெளியே போட்டுறது. இப்போ தேர்வு காலங்களில் இதுக்கு விடை இதுவா அதுவா இதுவா நிறைய பார்த்திங்கன்னா இந்த அப்ஜெக்டிவ் கொஸ்டின் சொல்லிட்டு ஒன்று இருக்குது, இல்லைல்ல செலக்டிவ்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. அவங்க கிட்ட போய்ட்டு இதுக்கு இது விடையா ஒரு கேள்வியை கொடுத்து அதுக்கு விடையை வந்து 4 குறிப்பாக டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி அந்த மாதிரி தேர்வுகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கேள்வியை கொடுத்துட்டு 4 விடையை கொடுப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு விடையே தெரிஞ்சிருந்தாலும் அந்த பயம் குழப்பத்தின் காரணமாக இதுக்கு இது சரியான விடையா, இது இருக்குமா அது இருக்குமா, அவர்களுக்கு தெரிந்த விடையே. அப்போது அந்த மாதிரி மனக்குழப்பம் மனச்சலஞ்சலம் வரக்கூடாது அப்படின்னா இந்த விஸ்வரத்தன முத்திரை இது முதல்ல மனக்குழப்பத்தை விளைக்கிறது. 2வது நம் உடலில் ஜீரண சக்தியை அதிகரிக்குது. 3வது உடல் முழுவதும் இரத்தத்தை சுற்றி கொண்டு வர்றதுக்கு ரொம்ப அற்புதமாக இது உதவி புரியுது. 4வது உடலுக்கு தேவையான அனைத்து சக்திகளும் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் ஒவ்வொரு செல்களுக்கும் அந்த உடல் சக்தியை கொண்டு போய் சேர்க்கறதுல மிக அற்புதமான ஒரு தன்மையை கொடுக்குது. எப்படி ஒருவருக்கு ஜலதோஷம் பிடிச்சிச்சுன்னா அவங்களால சரியாக இயங்க முடியாதோ, அதை போல் மனக்குழப்பத்தில் வந்து தளர்வில் உடல் தளர்வுலையும் அவங்களால இயங்க முடியாது. அப்போது அந்த மனத்தளர்வினால் ஏற்பட்ட உடல் அசதியை உடல் சோர்வை போக்கத்தில் இந்த விஸ்வ ரத்தன முத்திரை ரொம்ப அற்புதமான ஒரு முத்திரை. இது நிலம், நீர், நெருப்பு இந்த 3 பூதங்களுடைய விகிதாச்சாரத்தை சமன்படுத்தி நம்ம உடல்நிலையும் மனோநிலையும் பயன்படுத்துது. எப்படி பூமியில் ஒரு காட்டாற்று வெள்ளம் வந்துருச்சு அப்படின்னா அந்த ஆறு வழியாக அந்த பாதை வழியாக ஓடுது, அதுக்கு எங்கெங்கெல்லாம் பள்ளம் கிடது அது ஓடும். அதே மாதிரி நம்மகிட்ட ஒரு மனக்குழப்பம் இதை செய்யணும் அதை செய்யணும் அது இது வந்துடும். நெருப்பு சுடலானது ஒரு நிலையாக இருக்காது, அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த சோலையானது அதனோட தன்மைக்கு மாறிக்கிட்டே இருக்கும். அதே போல் நம்மளுடைய மனக்குழப்பத்தில் நாம் என்ன பண்ணுறோம், என்ன தெளிவாக செய்கிறோமா, சரியாக செய்கிறோமா, தவறாக செய்கிறோமா, இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு இந்த விஸ்வரத்தன முத்திரை அருமையானது ஒரு முத்திரை, அற்புதமான ஒரு முத்திரை. செரிமானத்தை கூட்டுது. அதே சமயம் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஜலதோஷம் பிடிச்சா அப்போ ஏற்படுற உடல் அசதிக்கும் இந்த செஞ்சுருக்கலாம். அதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இந்த காழ்ப்புணர்ச்சி, குறுகிய மனப்பான்மை. இன்றைக்கி சமுதாயம் சீர்கேடு அடையிறதுக்கு காரணம் இந்த காழ்ப்புணர்ச்சியும் சமுதாயம் சீர்கேடுறது ஒரு காரணம், தன்னம்பிக்கை அற்ற ஒரு காரணம், குறுகிய ஒரு மனப்பான்மை ஒரு காரணம், பொறாமை ஒரு காரணம். இது எல்லாத்தையும் இந்த விஸ்வ ரத்தன முத்திரை விளக்கிடும், அற்புதமாக விளக்கும். அப்போது நம்முடைய சிந்தனை நேர்படும். யாரெல்லாம் தியானம் பண்ண முடியலன்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் தியானமே பண்ணாதீங்க. இந்த ஒரு 2 நிமிஷம் வச்சு பாருங்கள், உங்களை அடியாமையே மனம் அமைதி நிலைக்கு கொண்டு போயிடும். இது கோபம், துக்கம், இந்த தன்மைகளிலிருந்து பயம், இந்த 3 தன்மைகளிலிருந்து இது விளைக்கிடும். கோபம், பயம், துக்கம் இந்த 3 எது வந்தாலும் அடுத்து ஒரு பிரச்சனை வருது. அது என்னன்னா வயிறு சார்ந்த பிரச்சனை. வயிறு சார்ந்த பிரச்சனை வந்து அடுத்து ஒரு சில பிரச்சனை வருது, மலைக்கட்டு. அந்த மலைக்கட்டுனால 8 வகையான மூலத்தில் ஏதோ ஒரு மூலம் வந்துடும். இந்த மூலம் நெடுநாள் மூலம் கூட இருக்கலாம். அந்த மூலத்தையும் சரி பண்ணக்கூடிய வல்லமை இந்த விஸ்வ ரத்தன முத்திரைக்கு இருக்குது. ஆக வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெற்று பயம் இல்லாமல், அடுத்தவங்க மேலே பொறாமை இல்லாமல், தன்னம்பிக்கையோடு காழ்ப்புணர்ச்சி இல்லாமல், குறுகிய மனப்பான்மை இல்லாமல் நாம் வாழ்க்கை நடத்தணும் அப்படின்னா தினமும் குறிஞ்சின 3 நிமிஷம் போதும்.
கால நேரம் இருந்தால் 10 நிமிஷம் வரைக்கும் பண்ணுங்கள், வாழ்க்கையில் உயருங்க. நன்றி, வணக்கம்.